அதுலேருந்து நம்ம ஸ்ரீராமச்சந்திரனோட 50வது ஆதாரம் என்றும் நீதானே எனக்காதாரம் என்றும் நீதானே ஆறுகளே வள்ளியம்மை மணாளனை ஆதாரம் என்றும் நீதானே வினைகள் என்னை சேராமல் செய்கையிலே போய் தவறாமல் இதையும் கொண்டு மாறாமல் எந்த தன்மையிலும் மறவாமல் இருக்க ஆதாரம் நீதானே வள்ளியம் மணாள் ஆதாரம் என்றும் நீதானே. ஸ்ரீராமபுரம் சார்பாக ஸ்ரீ ராமசிவாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா பாலாருக்கும் நம்ம மண்டலி பஜனை இன்விடேஷன் தவிர ஒவ்வொரு இன்விடேஷன் தனியாக வந்துதான் வாங்கினாத இன்விடேஷன். தயவுசெய்து டயத்தை மெயின்டைன் பண்ணணும். அந்த டயத்துக்கு வரலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் ரெக்வஸ்ட் பண்ணாலும் பண்ண மாட்டேன். நான் பேரை கட்டு 6:45 போட்டுருக்கு. தயவுசெய்து எல்லா பாவதாலும் 6:30 மணிக்கு இங்கே இருக்கணும். தயவுசெய்து ஏன்னா அவர் நாளைக்கு ஒர்க்கிங் டே நமக்காக முன்னாடியே அதை நாளைக்கு ரெடி பண்ணிட்டு அதனால் 6:30 எங்கே போனாலும் எல்லோரும் இங்கே தான் இருக்க போகிறேன். ஏதாவது எமர்ஜென்சி ஒர்க்குன்னு போனால் மறுபடியும் அவர் கையால் வாங்கணும்னா முடியாது. ஏற்படுத்தாச்சுன்னா எல்லாருக்குமே போட்டிருக்கேன். எல்லாருக்கும் வந்ததோ இல்லையோ தபால். அதனால் எல்லோரும் வந்துடுவோம். சரி. அதே மாதிரி நாளைக்கு காலம்புற விளக்கு பூஜை கணபதி ஹோமம் 5:30 மணிக்கு சாப்பிட்டு 5:30க்கு நீங்கள் 5 மணிக்கு இங்கே இருக்கணும். ஆமாம், வைத்தியகட்டி போகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்ரீராம் பஞ்சமி டைமிங்ஸ் தான். 5 மணிக்கு இங்கே இருக்கணும். 5:30க்கு நம்ம ஆரம்பிச்சிடணும். யார் இல்லாட்டாலும் நீங்கள் ஆரம்பிச்சிட வேண்டியது அவ்வளோதான். ஸோ அது 5:30 மணிக்கு ஆரம்பித்து அது முடிஞ்சோடனையும் கையோட விளக்கேற்றுறது அதெல்லாம் ப்ரோக்ராம்லாம் பார்த்துருப்பேன். யார் விளக்கு பூஜைக்கு உங்கள்கிட்ட யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா தயவுசெய்து 7 மணிக்குள்ளே வந்துட சொல்லுங்க. உட்காந்தாச்சுன்னா யாரையும் எழுப்ப முடியாது. மொத்தம் மணிசாரில் தயவுசெய்து 7 மணிக்குள்ளே வந்துட சொல்லுவோம். அதுக்கப்புறம் பஜனை மத்தியானம் வேறுபடி அவருடைய ப்ரோக்ராமும் இருக்குது. இந்த ஒசு கோஷ்டி பின்னல் போராட்டம் சூப்பராக பண்ணுவாள். நாளைக்கு கொஞ்சம் மத்தியானம் தூக்கத்தை இது பண்ணிவிட்டு கொஞ்சம் பாருங்க, நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அவளை வரவழைச்சிருக்கிறது. அப்புறம் சாயங்காலம் மணி 5 ராத்திரி பஜனை இருக்குது. அடுத்த நாள் பாவத ஆராதனை ஏற்கனவே சொன்ன மாதிரி 50 பாவதாரை ரெடி பண்ணி வச்சுருக்கு. இதுக்கு தம்பதிகள் யாராவது பூஜை பண்ணணும் விருப்பம் இருந்தால் எனக்கு முன்கூட்டியே சொன்னேன்னா அவள் பேரை சேர்த்துக்கலாம். 50 தம்பதி வேணும். ஏற்கனவே 25 தம்பதி வேலை சேர்த்துப்பேன். இன்னும் கேட்டுன்னா இருக்கா. நமக்கு தெரிஞ்சவளை கடைசியில் சொன்னேன்னா நான் அவளுக்கு சொல்லி அச்சுன முடியாது. அதனால் யார் வரணும்னு ஆசைப்படுறவா தம்பதியோட வரணும். அது யாராவது இருந்தால் சொல்லுவோம் பூஜை பண்ணுறது. அடுத்த நாள் தான் நம்ம யாராவது என்னென்ன ஒர்க்கு நான் சொல்கிறேன் அப்போதைக்கு கூட மாடாக இருந்து யாருக்கும் சாப்பாடு இல்லாமல் அவர் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாரு. அதை நம்ம ரெகுலரைஸ் பண்ணுறது நம்ம வேலை. அன்னைக்கு மட்டும் வண்டியை யாரும் நிறுத்தாலும் கல்யாணம் அன்னைக்கு மட்டும் டூ வீலரோ காரோ யாராலும் நிறுத்தக்கூடாது. அது
பார்த்தீங்கன்னா அங்கேயே சாப்பாடு அதனால் அந்த இதில் அன்றைக்கி யாரும் நிறுத்த வேண்டாம், வேறு எங்கேயாவது நிறுத்தணும். அதே மாதிரி ஆகாரம் நம்ம எவ்வளோ பேர் வந்தாலும் 1000 பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சாப்பாடு. முதலாவது இந்த 1000 ஒரே குவாலிட்டி எல்லாம் இருக்குன்னா மற்ற பேசி செஞ்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்த பூஜை நடக்கும்போது இல்லை உங்கள் பேச்சுக்கு நான் பேச்சு இடத்துல இருந்தேன்னா நான் நிறுத்திடுறேன். இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம். அதாவது பாரு லேட்டு, அதாவது பக்த பூஜை சனிக்கிழமை இன்னைக்கு காலம்பரை டிஃபன் கிடையாது. அதை கொஞ்சம் தயவுசெய்து ஆராதனைக்கிறவா சாப்பிட போகிறதில்ல. பப்ளிக்கும் யாராவது இவங்க சொந்தக்கார வராங்கன்னா நம்ம காஃபி கஞ்சி ரெண்டே இருக்கும், அதை சாப்பிடலாம். இனியோ 11 மணிக்கு சாப்பாடு, நோ டிஃபன். பாரத ஆராதனைக்கிறவா தயவுசெய்து 8 மணிக்கு வந்துருக்கும். ஏன்னா 50 பேருக்கு பூஜை பண்ணுறதுங்கிறது விளையாட்டு விஷயம் இல்லை. மாமாவோட நான் அப்புறம் அது எப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் பாரத ஆராதனைக்கு யாரும் சொல்லியிருக்கேனோ 8 மணிக்கு வந்தாலும் நான் திருப்பி அனுப்பிச்சுவேன். 8 மணிக்கு இருக்கணும் நீங்கள், இல்லைன்னா அடுத்த ஆள் எங்கள் சப்ஸ்டியூட் நிறையா வச்சுருக்கேன். எனக்கு அந்த டைம் தான் நமக்கு. ஏன்னா அடுத்தது அவருக்கு பஜனைக்கு இடம் கொடுக்கணும். மும்பை பாவலர் அவர் 10 மணிக்கு பஜனை, நம்ம இங்கே தான் பூஜை பண்ண போகிறோம். 8 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா முடிக்கிறதுக்கு 9:30 ஆகிடும். நம்மளாம் கீழே இறங்கி ஆகாரத்துக்கு போனோம்னா அவர் பஜனை ஆரம்பிச்சோம். அதுக்காக சொல்கிறேன், தயவுசெய்து அந்த டைத்துக்கு வேறு எல்லாருமே பக்த பூஜை போட்டுருக்காங்க. பாவத ஆராதனை சொல்லியிருக்கேன் நான். புத்தோளுக்கு பூஜை பரவாயில்லையா? 4 ரூம் அந்த ரூம் அந்த ரூமில் போகிறாங்க. அதெல்லாம் நல்லபடியாக எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நான் சொன்ன மாதிரி மஸ்த கேணிக்கை பவனிம்பு கொடுத்து யாருமே இருக்கிறது இல்லை. தயவு செஞ்சு எல்லாரும் கொடுத்து இருக்கோம். எல்லாரும் இருந்து ஏன்னா எல்லாரும் பார்க்கணுங்கிறான். அதனால தான் அந்த இதில் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பழைய சம்பிரதாயப்படி 6 மணிக்கு தான் முடிக்கணும்னு வச்சுருக்கேன். அதனால் அது தப்பு கிடையாது. அதேமாதிரி வைக்கணும். அதேமாதிரி எல்லாரும் இருக்கிறோம். எல்லா நாளும் இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து ஒருத்தர் இது இல்லாமல் ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது கேட்குறேன். நிறைவேற்றுமானவர் அவர் பண்ணியிருக்கார். அதான் நம்ம மண்டலி சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். ரெண்டாவது நம்ம மண்டலி மேலே அவருக்கு ஒரு தனி அபிமானம் உண்டு. அதான் இப்போ நமக்கு காஞ்சி பெரிவா 5 பெரிவாலயம் ஆதிசங்கர்லேருந்து ஆரம்பித்து இப்போ இருக்கிற பெரிவா வரைக்கும் எல்லா படமும் சேர்ந்து நமக்கு மண்டலிக்கு கொடுக்கணும்னு அவர் எனக்கும் தெரியாது. நேற்று தான் நம்ம ஜானகிராமன் சொன்னார். அப்போ அதுக்கு முன்னாடியே எவ்வளோ பிளானிங் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதுலேருந்து நம்ம மண்டலி மேலே அவருக்கு அபிமானம் இருக்குது. எல்லா மக்களுக்கும் நம்ம மண்டலி பஜனையை பெற்றுட்டாங்க. அவருக்கு மீண்டும் நன்றியை தெரிந்து கொள்கிறோம். ஆனால் நீங்களே வந்து
ஜாலியாக பேசிட்டு இருக்காரு. அப்புறம் பேசலாம் இல்லை நீங்கள் பாருங்க. நம்மளுடைய நன்றியை தெரிவிப்பார். அப்படி பாருங்க ஒரு ஃபோட்டோ.